இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கமாக நம்ம வந்து தேர்ட் வீக்கோட பிளான் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கோட பிளான் முடிஞ்சிருச்சு. நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ தேர்ட் வீக்கோட சிலபஸை வந்து நம்ம பார்க்கலாம். என்ன படிக்க போகிறோம்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூடு தான் இந்த வாரமும் நம்ம படிக்க போகிறோம். கரெக்டாக கவர் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோட சேர்த்து இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிக்கிட்டே வருது. 80 days கூட வந்து ரொம்ப குறைவாக ஆக போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம் எழுதுங்க. பாலிட்டியில் என்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த சிலபஸில் ரிமைனிங் சிலபஸ் இருக்குப்பா. அந்த இதை முடிச்சிடலாம். சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, எஃப்டின்னு போடுறேன், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கோட ரிமைனிங். இந்த வீக்கில் என்ன நம்ம புதுசாக பார்க்க போகிறோம்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அந்த டாபிக்ஸ்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து பஞ்சாயத்துன்னு வரும். பஞ்சாயத்து வந்து நமக்கு இந்த வீக்கில் முடிக்க முடியாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீக்கில் கொஞ்சம் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் அது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் பாலிட்டியில். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த வாரத்தில் பாலிட்டியில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்லாம். சிட்டிசன்ஷிப், எஃப்ஆர்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ், ஒரு முக்கியமான ஹிஸ்ட்ரியில் இருக்க டாபிக்ஸ் மராத்தாஸ். அதோட ஏஜ் ஆஃப் விஜயநகர கிங்டம் அண்ட் பாமினி கிங்டம், இந்த 2 டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ வந்து இந்த வாரம் இந்த 3 டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம ஹிஸ்ட்ரியில். அதே மாதிரி ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ தான் ஒவ்வொரு டாபிக் தனியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நல்லா நமக்கு வந்து அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதில் தெளிவு இருக்குன்றதுக்காக வாரம் ஒரு டாபிக் தான் நம்ம மேக்ஸில் போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்சிஎம், ஹச்சிஎஃப் பார்த்துட்டோம். இந்த வாரம் வந்து என்ன இருக்க போகுதுன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்க போகுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாப்பிக்கை வந்து இந்த வாரம் நம்ம கவர் பண்ணுறோம். மராத்தாஸாக இருக்கட்டும், ஏஜ் ஆஃப் விஜயநகரம், பாமினி கிங்டம், ப்ராஃபிட் ஆர் லாஸ், மொத்தமாக வந்து 10 டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன அப்படின்றது இந்த வார பிளானில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிக்கணும், எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இதான் நம்மளோட தேர்ட் வீக்கோட பிளான். Day 1, Day 2, Day 3, Day 4, Day 6, Day 7 போட்டிருக்கேன், நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிளானை வந்து நம்ம முடிக்க அப்படியே டெக் பண்ணிகிட்டே வருவோம். அந்த மாதிரி தான் ஒரு டெம்ப்ளேட்டில் நான் வந்து எழுதியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம 2 வீக்குக்கும் இதே மாதிரி தான் போட்டிருக்கோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். Day 1 என்ன இருக்க போகுதுன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், சிட்டிசன்ஷிப், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி எல்லாம் வந்து ரிமைனிங் நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்தது அப்படியே இருக்குது. அதை நம்ம எழுதிக்கிறோம். இங்கே பாலிட்டின்னு ஸ்ட்ரைட்டாக போடாமல் அந்த ஹெட்டிங்கை நான் போட்டிருக்கேன் Day 1ல். ஸோ இந்த பாலிட்டி டாபிக்ஸ் வந்து எங்கே சமச்சீரில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சிவிக்ஸில் கவர் ஆகுது. லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அந்த ஃபஸ்ட் லெசனில் தான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அந்த ஃபஸ்ட் லெசனை படிச்சிருந்தீங்கன்னா முன்னாடியே படிச்சிருப்பீங்க, நீங்கள் அதை மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப்பை பற்றி அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மராத்தாஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம சொன்னது 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2ல் லெசன் 3. ஸோ வந்து அதுதான் ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து படிக்க போகிறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆப்டிடியூடு மேக்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ், பேசிக் விஷயம் வந்து 6th இருக்குது. அந்த 6th ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் 7th அப்புறம் 8th எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th டேர்ம் 2ல் சாப்டர் 3. ஸோ இதான் வந்து Day 1ஓட பிளான். நெக்ஸ்ட் Day 2 பார்ப்போம். நம்ம Day 2ல் அதே தான் சிட்டிசன்ஷிப், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி இதெல்லாம் வந்து இருக்க போகுது. இதை 10th பார்த்தோமா, அதில் வந்து நமக்கு 11th பார்ப்போம். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், முடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியலையே ஒன் டேலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும்னா 11th வந்து உடனே ஒரே நாளில் முடிக்கவே முடியாது. சம்டைம்ஸ் நாங்களாம் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு 1 வீக் கூட நாங்கள் இழுத்துடிச்சிருக்கோம். இது கம்பெனி ஸ்டடி பண்ணோம், அப்போல்லாம் ஒரு வாரம் நாங்கள் வச்சு படிச்சுட்டே இருந்திருக்கோம். அந்த மாதிரிலாம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நீங்கள் டைம் எடுத்து படிச்சுக்காங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கான நம்ம இன்கம்ப்ளீட் லிஸ்ட்லாம் வந்து தனியாக மந்த் கம்ப்ளீட் பண்ணும்போது, ஒரு மாதம் முடியும் போது நம்ம தனியாக ஒரு நாள் இன்கம்ப்ளீட்லாம் அது ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். பாலிட்டியில் 11th ஸ்டாண்டர்டில் லெசன் 4 படிக்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இந்த மராத்தாஸ் தான், அதே டாபிக் தான். நம்ம 7th பார்த்தோம், இப்போ 11th ஹிஸ்ட்ரி இந்த இதில் பார்ப்போம். Day 2ல் 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 15 படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் ஆப்டிடியூடில். அது பார்த்திங்கன்னா நம்ம 6th படித்தோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு 7th படிப்போம். லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் 2 வீக்கும் அப்படியே ரெண்டு நாள் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சிருப்போம். அப்படி இல்லாமல் இந்த தடவை நம்ம ஒரே ஸ்டாண்டர்டாக போட்டிருக்கோம். ஆப்டிடியூட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் சாப்டர் எல்லாமே நான் போட்டுருவேன். 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் சாப்டர்
மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறது தாங்க விஷயமே. நீங்கள் என்ன தான் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து 2-3 சம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்தாலும் அந்த ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம எக்ஸாமில் உட்காரும்போது நமக்கு டக்குன்னு வந்து நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டே 3யோட பிளான் பார்க்கலாம். டே 3ல் வந்து புது டாபிக் வந்துடும். டே 1 and 2ல் ஒரு டாபிக் இருந்துச்சு இல்லையா, அது கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. டே 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சொன்ன மாதிரி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், யூனியன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்துட்டு பஞ்சாயத்தும் வரும். அது வந்து நம்ம நான் அடுத்த வாரத்தோட சிலபஸ்க்குள்ளே தான் நம்ம பஞ்சாயத்து கவர் பண்ணுறோம். இந்த வாரம் இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பாலிட்டியில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து நமக்கு புரியாட்டி, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து புரியலை இல்லை கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம எய்ம் தமிழ்நாடுன்னு ஒரு சேனல் இருக்குங்க. அந்த சேனலோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த சேனலில் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், தனித்தனி கிளாஸஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்குறது பெட்டராக இருக்கும். அந்த சேனல் இந்த சேனல் எல்லா சேனலும் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த டே 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 6th சோஷியல் சிவிக்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 2 படிக்கணும். அதுக்கப்புறம் 8th சோஷியல் சிவிக்ஸில் லெசன் 1 and 7 ரெண்டு லெசன்ஸ் வரும் நம்ம 8th. அதையும் நம்ம முடிச்சிடணும். ஸோ அதான் வந்து நம்ம பாலிட்டியில் 3 லெசன் மொத்தமாக வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3ல் 6th வந்து லெசன் 2, 8th வந்து 1 and 7 நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அப்படின்ற அந்த டாபிக் கீழே, அந்த சிலபஸ் கீழே 7th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸில் டேர்ம் 2ல் இதில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னென்னா ஏஜ் ஆஃப் விஜயநகரம் வந்து டேர்ம் 2ல் லெசன் 1ங்க. 1 லெசன் 1. ஸோ இதில் நான் எழுதலை, நீங்கள் அதை எழுதிக்காங்க நீங்கள் எழுதுகிற பிளானில். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 8th மேக்ஸ் சாப்டர் 4 இருக்க போகுது. ஸோ வந்து இதுதான் வந்து டே 3யோட பிளான். நெக்ஸ்ட் வந்து டே 4க்கு போகலாம். அதே டாபிக் தான் வந்து டே 4ல் இருக்க போகுது. டே 4ஓட பாலிட்டி டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதெல்லாம் வந்து சேர்த்து 9th சோஷியல் சயின்ஸில் சோஷியல் சிவிக்ஸில் ஹிஸ்ட்ரி அதே டாபிக் தான் நம்ம படிக்க போகிறோம். மறுபடியும் ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம் இந்த ரெண்டும் சேர்த்து தாங்க வரும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே. இப்போ 7th முடிச்சிட்டோம்னா அப்படியே நம்ம 11th போகிற மாதிரி தான் இருக்கும். 7th தான் பேசிக்காக இருக்கும். 11th வந்து அடுத்த அதோட எக்ஸ்டெண்ட் விஷனாக இருக்கும். 7th உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா 11th புரியும். ஸ்டேட்டஸ் 11th போயிடாதீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு, வேகாக இருக்கும், ஒரு கண்டினியூட்டியே இல்லாத மாதிரி ஒரு தோணும் நமக்கு. ஸோ 11th ஹிஸ்ட்ரி லெசன் 12 வந்து ஏஜ் ஆஃப் விஜயநகரம் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 8th மேக்ஸ் சாப்டர் 4 அதே தான் நம்ம 3ல் படித்தது தான் 4லேயும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும், அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்டில் தான், அதாவது 3 ஸ்டாண்டர்டில் தான் 6th 7th 8th மட்டும்தான் நமக்கு கவர் ஆகுது. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டாலே போதும், ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். அடுத்து நீங்கள் ஓல்ட் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணால் போதும். இப்போ டே 5ல் பார்த்தீங்கன்னா சேம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அதே தான் ரிப்பீட் ஆகுது. அந்த இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ 6th முடிச்சிருப்போம், அடுத்து 8th முடிச்சிருப்போம், அடுத்து 9th முடிச்சிருப்போம். அதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா அப்படியே 10th போயிடுறோம். 10th வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்ம கவர்னர் பற்றியாக இருக்கட்டும், இல்லை சிஎம் பற்றி, நம்ம தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் முடித்த பிறகு நம்ம ஜுடிஷியரி பார்ப்போம் இல்லையா, எல்லாமே 10th மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் ஆகிரும். 10th சோஷியல் சயின்ஸில் லெசன் 2ல் வந்து நம்ம டே 5ல் நம்ம படிக்கிறோம். 10th அந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்லேயே மேக்ஸிமம் கவர் ஆகிரும் 10th சப்ஜெக்டில் பாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து 11th கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிக்கும்போது இன்னும் நமக்கு கிளாரிட்டி அதிகமாகும். எக்ஸாம்ஸில் நம்ம நல்லா ஆன்சர் பண்ணலாம். அந்த கூற்று கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம 11th படித்தா தான் கொஞ்சம் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கான்செப்சுவலாக புரிஞ்சுக்காங்க. சும்மா என்ன எப்படின்னு மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி 11th புக் ரிவிஷன் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம 2 11th கொடுத்துருக்கோம், அது படிக்கிறதுக்கே சம்டைம்ஸ் 3 days கூட ஆகலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு டே வந்து தனியாக ஒதுக்கி 11th புக்கை திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கும், இல்லை படிக்காமல் இருந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் முடிச்சுக்கிறதுக்கும் 11th புக்கை நீங்கள் வந்து அந்த டே 5ல் ஒதுக்கிக்காங்க. பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், முடிக்க முடியாது. ஸோ அதை வந்து 5th இந்த டே 5ல் வந்து வச்சு முடிச்சுக்காங்க. அடுத்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க டே 5ல். அடுத்து டே 6ல் வந்து என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்டே தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறதுனால டே 6 வந்து நமக்கு ரிவிஷன் ஆயிடுது. டே 7 தான் எப்பவுமே ரிவிஷன் வரும். டே 6 ரிவிஷன் போட்டுட்டு டே 7 வந்து நம்ம டெஸ்ட்டை போடுறோம். மண்டே வந்து டெஸ்ட் கொடுத்துட்றோம். 2 ரிவிஷனாக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம இந்த வாரத்தோட பிளானை வந்து ரிவிஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹாஃப் டே. நெக்ஸ்ட் ஹாஃப் டே வந்து அதுக்கு முந்தின வாரத்து 2வது பிளானை வந்து ரிவிஷன் கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மண்டே வந்து டெஸ்ட் எழுதிடணும். அதான் வந்து இதில் நான் மீன் பண்ணுறேன். தேர்ட் பிளான், அதாவது தேர்ட் வீக்கோட பிளான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் செகண்ட் வீக்கோட பிளானை வந்து செகண்ட் ஹாஃப் ரிவிஷன் பண்ணணும். அந்த அப்படி 2 நாளாக பிரிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டே 7
நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம். மண்டே வந்து மார்னிங் வந்து டெஸ்ட் இருக்க போது சேம் 50 கொஷின்ஸ் இருக்க போது. இதே தான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் டெஸ்ட் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ செகண்ட் வீக்கோட டெஸ்ட் தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மண்டே இருக்க போகுது. ஸோ வந்து வீக் டூவோட போர்ஷன் இருக்கும், 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். மார்னிங் வந்து டெஸ்ட் எழுதிட்டோம். ஈவினிங் வந்து நமக்கு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்களே எடுத்து உங்களோட புக்ஸ் வச்சு நீங்கள் அதில் என்ன நம்ம படித்தோம், எப்படி கொஷின் வந்திருக்கு, என்ன மாதிரி நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணோம், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ஈவினிங்கே நீங்கள் எடுத்து ஆன்சர் கீ வருதோ இல்லையோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துடணும். நெக்ஸ்ட் டே வந்து ஆன்சர் கீ போட்டுருவேன். இன்றைக்கி நான் அதோட ஆன்சர் கீ தெரிஞ்ச டெஸ்ட்டோட ஆன்சர் கீ இன்றைக்கி வந்து போட்டுருவோம். நம்ம அதோட ஒர்க் அவுட் பண்ணி அந்த மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி அதையும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை ரெகுலராக படிக்கணும், எழுதணும், அவ்வளோதான். தேங்க்யூ.